ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு முகுந்தா கிரியேஷன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவும் டேஸ்டியான காரசாரமான நமக்கு சாப்பாடு இன்னும் வேணும் சொல்கிற அளவுக்கு ரொம்ப அருமையான மீன் குழம்பு ரெசிபி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரைட் சைடில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபர்தராக நியூ வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களால் இமிடியேட்டாக பார்க்க முடியும். வாங்க இப்போ மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கடாய் சூடானதும் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் மீன் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு குழம்புக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றினதும் ஆயில் சூடானதும் கடுகு உளுத்தப்பருப்பு போட்டு தாளிசம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயம் கருகிடக்கூடாது, அதுக்குள்ளவே நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடணும். நான் இங்கே 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ஃப்ரை அந்த அளவுக்கு வதங்கி வரணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இதே நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். மீன் குழம்புக்கு இந்த மசாலாலாம் வெங்காயம் தக்காளி நல்லா மெர்ஜாகிற அளவுக்கு நம்ம வதக்கி விடணுங்க. அப்போ தான் குழம்பு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் நான் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா வதக்கி விடணும். அப்போ தான் நமக்கு தீஞ்சிடாமல் கிடைக்கும். இப்போது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஒரு 5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மீன் குழம்புக்கு எப்போதுமே மல்லித்தூளும் மிளகாத்தூளும் சேம் ஈக்குவலாக இருந்தால் தான் குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மிளகாத்தூள் அதிகமாக கூட இருக்கலாம், ஆனால் கம்மியாக இருக்கக்கூடாது. இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம போட்ட எல்லா மசாலாவையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு. அப்போ தான் அதோடைய பச்சை ஸ்மெல் போகி நமக்கு குழம்பு சீக்கிரமாக ரெடி ஆகிடும், டேஸ்டியாகவும் இருக்கும். இங்கே புளி தண்ணி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் கரைச்சி எடுத்துருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது தேங்காய் நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், கூடவே ஒரு 5 சின்ன வெங்காயம். இது நல்லா நான் மிக்சியில் கொடுத்து நான் அரைச்சி எடுத்திருக்கேன். அந்த கலவையை இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மறுபடியும் சொல்கிறேன், 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், அது கூடவே 5 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இந்த 3ஐயும் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதை தான் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போது தேவையான அளவு தண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி அதை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட 4 பச்சை மிளகாய் சென்டரில் நான் கீறி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதோடைய காரம் நமக்கு அதிகமாக வராது, ஜஸ்ட்டு ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் மீன் குழம்புல நம்ம மிளகாய் சேர்க்குறோம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இப்போ இந்த டைமில் மசாலாஸ்லாம் நமக்கு நல்லா வெந்துடும், நமக்கு சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் குழம்பு. இப்போ நம்ம மீனை 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே அசலை மீன் வச்சுருக்கேன். உங்களுக்கு வெளை மீன் கிடைச்சாலும் சரி, வஞ்சர மீன் கிடைச்சாலும் சரி, பெரிய பெரிய மீன் குழம்புலாம் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்லோவாக தீயை குறைச்சி வச்சுட்டு நம்ம மூடி போட்டு மூடி விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இந்த போட்ட மீனெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த டைமில் மிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு மீன் உடஞ்சிடாது. இந்த டைமில் நம்ம போட்டதும் மீன் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். எல்லா மசாலாவோட மீன் நல்லா கோட்டிங் ஆகணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடணும். அகெயின் நம்ம அப்பப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மீன் உடையாமல் கிளறி விடணும். பாருங்கள், மீன் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி மெதுவாக நம்ம கிளறி விடணும். மீனை போட்டதும் நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சா போதும். நெக்ஸ்ட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெசிபி ரொம்பவும் ஈஸியான முறையில் ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.